லிட்டில் ஸ்டார்ஸ் vs இடுபலி ஈகிள் பாய்ஸ். கடைசி ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச் இந்த டேல. ஈகிள் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் 4 ஓவர். ஸ்ட்ரைக்கில் இளவரசன். மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் பிரபு. ஷாட்டுங்க கிராஸ் கொடுத்து அடிச்சிருக்காரு. இங்க 2 ரன்ஸ். இன்னொரு சிங்கிள். அல்ல யார் கார். இன்னொரு சிங்கிள். குயிக்காக டெலிவரி. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 வந்திருக்கு. சிறப்பாக போட்டுக்கார் ஃபர்ஸ்ட் ஓவரை. இந்த பவுண்டரிஸும் கொடுக்காம பவுலிங் எல்லாம் மனோஜ். ஸ்ட்ரைக் இளவரசன். தப்பே சான்ஸ் ஒரு கேட்ச். முக்கியமான கேட்ச் எடுத்துருக்காரு கீப்பர். ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். நல்லா பிரேக் த்ரூ மனோஜ்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் முனி வந்திருக்காரு. ஷார்ட் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு கேப்பில். ஃபீல்டர் இருக்கா டீப்பில். எங்க சிங்கிள் மட்டும். நல்லா யார் கார் 30 போயிருக்காங்க. ஸ்ட்ரைக் டு ஸ்ட்ரைக் சிங்கிள். ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு. எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். சான்ஸ் வாட்ச் முனி தெளிவாக எடுத்துருக்காருங்க. நல்ல கேட்சுங்க. இந்த ஓவர்லேயே முக்கியமான 2 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். நல்லா ஓவர் மனோஜ்கிட்ட இருந்து. நல்ல கேட்ச். ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சசி. ஆல்ரவுண்டர். டாப் பேஜ் ஓகேன். ரொம்ப கிராண்டட் 2. பேட்டில் பிடிச்சி கீப்பர் விட்டுருக்காரு. இங்கே அடிச்சிருக்காருங்க டேரெக்டாகவே. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டாருங்க. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வரல. ஸோ இந்த ஓவர்லேயே முக்கியமான 3 விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். ஸோ கேம் சேஞ்சிங். 2 ஓவருக்கு ஸ்கோர் 12 ரன் வந்திருக்கு. 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க லிட்டில் ஸ்டார்ஸ். அப்படிங்களா பழனி வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ். இப்போ இருக்குல்ல ஒயிட் பிளஸ் 1 இந்த பால். ஃபர்ஸ்ட் ஒன். இன்சைட் த லெக். டாட் பால். ஸோ 4 ஓவர் மேட்ச் கண்டிப்பாக பெரிய ஷாட் தேவை. ஸோ பெரிய டார்கெட் ஸ்கோர் பண்ணால் மட்டும் தான் இந்த கிரவுண்டில் டிஃபெண்ட் பண்ண முடியும். முக்கியமான ஓவராக இருக்கும் பேட்டிங் டீமுக்கு. இங்கே 2 ரன்ஸ். ஷாட்டில் போட்டு ஸ்டம்பில் போட்டுருக்குங்க. நான் சொன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 4th விக்கெட் யூஸ் பண்ணாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ். சரியா பண்ணல. கண்டிப்பாக 2 ரன் ட்ரை இருக்கும். ஆள் இல்லைங்க. புஷ் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் ஃபார் அங்கே நல்ல த்ரோங்க. இந்த பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்ஸ். ஸ்ட்ரைக்கில் அகைன் நியூ பேட்ஸ்மேன். ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் டீப்பில். கேட்ச் கரெக்டாக எடுத்துருக்காருங்க. நல்லா கேட்ச் டீப்பில். ஒரு 1.5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 6th விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க லிட்டில் ஸ்டார்ஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். சிங்கிள். லிட்டில் ஸ்டார்ஸ் சொல்ல வந்துட்டாங்க. 3 ஓவருக்கு 19 ரன் இருக்காங்க. பால் டு பால் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் 3 ஓவர் சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு எக்காரம் 3 ஓவர் மாற்றிட்டாங்க. ஸோ இடுபள்ளி ஈகிள் பாய்ஸ் 20 ரன் ஆகணும். பால் டு பாலாக ஸ்கோர் பண்ணுவோம். ஸோ சேசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரைக்கில் மனோஜ் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் பழனி. பவுலிங் இல்லை சசி வந்திருக்காரு. கரெக்ட் 20 தான் ஆடணும். ஃபஸ்ட்டு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சரத். லோகேட் கீழே வச்சு டாட் பால். 3rd ஒன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபேஸில் போட்டுருக்காங்க. அகைன் பேக் டு டாட் பால். 4th ஒன். சான்ஸ் டீப்பில். நல்லா ஸ்டாப்ங்க. நல்லா த்ரோ டீப்பில் இருந்து. சிங்கிள் மட்டும். சரி அப்போ இல்லை பேட்டில் அகெயின் சிங்கிள் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் சிறப்பாக போட்டிருக்காருங்க சசி. 3 ரனில் போட்டிருக்காரு. நல்ல ஓவர் நல்ல ஸ்டார்ட்ஸ். லாஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஓவர் இப்படி இம்ப்ரெஸ்ஸாக போட்டிருக்காருங்க. ஐயா போயிருக்கு. கேட்சுக்கான சான்ஸ். நல்ல கேட்ச் டீப்பில். முக்கியமான கேட்ச் எடுத்துருக்காரு இளவரசனா இல்லை. ஸோ
ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஈகிள் பாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 3 ரன் வந்திருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போலிங்கெல்லாம் இளவரசன் ஃபைனல் லெக்கில் போயிருக்கு. ஸோ கிராண்டட் ஒன்று நினைக்கிறேன். அதே டைரக்ஷனில் போயிருக்கு. அதே ஷார்ட் கெயின் ஒரு கிராண்டட் ஒன். 4th ஒன். தேர்ட் ஒன் ரீபால் பண்ணல. வைடாக போட்டார். அகெயின் வைட் ப்ரெஷர் ஆன் பவுலர். கெயின் தடவை ஷார்ட் நினைக்கிறேன். காம்படிஷன் 4th ஒன். எக்ஸலண்ட். ஃபுல் ஃபேஸில் பாக்ஸ்லேயே போட்டுக்காருங்க. எங்கே டேரக்டாகவே அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் மனோஜ் விக்கெட்ஸ். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இன்னும் 13 ரன் தான் தேவை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பழனி வந்திருக்காரு. எக்ஸ்டாம்பில் கண்டிப்பாக கிராண்டட் ஒன் தான். அகைன் வைடு. இந்த ஓவரில் மட்டும் 4 எக்ஸ்ட்ராஸுங்க. லாஸ்ட் ஒன் ஓவரில் கடைசி 2 கூட போட்டிருக்காரு. அதோட ஷார்ட்டாக போட்டார். பட் காண்டியில் அந்த அளவுக்கு சான்ஸ் வரீங்க. இந்த பால் 2 ரன்னுங்க. கடைசி 6க்கு 2 ஆடணும், 8 ஆடணும். ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 12. கடைசி 6க்கு 8 ஆடணும். 2 சைடுமே ப்ரெஷர் இருக்குது. கடைசி பால் வந்து கண்டிப்பாக மேட்சாக இருக்குங்க. பவுலிங்கில் பிரபு வந்துருக்காரு. 6க்கு 8 ஆடணும். ஷார்ட் கண்டிப்பாக 2 ரன்கான ட்ரை இருக்கும். இல்லைங்க, சிங்கிளாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 5க்கு 7 ஆடணும். அதே டைரக்ஷன் கண்டிப்பாக இதோட ட்ரை இருக்கும். நல்லா ஸ்டாப். இல்லைங்க, சிங்கிளாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 4க்கு 6 ஆடணும். ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காருங்க. நான் ஸ்ட்ரைக். இங்கே ஒரு சாக்ரிஃபைஸ் நோட்டா. இங்கே போயிட்டாரு. யாஸ் இப்போ பாலிங் தான் அவுட். கேட்டுங்க. நல்லா மேன் கேம் முடிக்கிட்டே இருந்து அப்போ போல் வைடாக போட்டுக்காரு. 3க்கு 5 ஆடணும். 2 சைடுமே ப்ரெஷர் இருக்கு போயிருக்கும். எங்கே அதுக்கான சான்ஸ் இல்லை, ட்ரையும் இல்லை. 2க்கு 5 ஒரு பெரிய ஷாட் தேவை. ஷாட்டுங்க. சான்ஸ் வா. டீப்பில் ஃபீல்டர் இருக்க. சான்ஸ் வா. தரமான கேட்சுங்க டீப்பில். இளவரசன் கேம் சேஞ்ச் விக்கெட்டாக இருக்கும். நல்ல கேட்ச். 1 ரன்லேயே எடுத்திருக்காரு. கேட்ச் ஆஃப் த டே. நல்ல கேட்சுங்க. கடைசி 1க்கு 5 ஆடணும். எந்த பால் லைனில் செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபீல்டிங்காக டீப்பில் இளவரசன். ஸோ கேட்ச் எடுக்கலாம் கண்டிப்பாக 6 போயிருக்கும். கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட்டாகவே இருக்கும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் 1க்கு 5 ஆடணும். டாப் பேஜ். ஸோ இந்த மேட்சா லிட்டில் ஸ்டார்ஸ் வின் பண்ணுறாங்க. இந்த டேயில் கடைசி டீமாக ப்ரைஸ் என்ட்ரு ஆகிறாங்க.